அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஆன்லைன் கோர்ஸ் நடத்துகிற என்பிடெல் அவங்களுக்கு சில கோர்சஸ்க்கான எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஸ்வயம் எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங்னு சொல்லப்படுற NPTEL எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி என்ஹான்சிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுத்தவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதில் கேண்டிடேட் நேமு, அவங்களுடைய ரோல் நம்பர், சீட்டிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸு, பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு காம்பன்சேட்ரி டைம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் நோன்னு இருந்ததுன்னா காம்பன்சேட்ரி டைமும் இருக்காது, ஸ்க்ரைப் ரெக்வயர்டுக்கும் அவங்களுக்கு இருக்காது. எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைமு, கேட் க்ளோஷர் டைம்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸாமினேஷன் 2 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் வந்திருந்தது. அதனால் ரிப்போர்ட்டிங் டைம் 1 o'clockன்னு கொடுத்துருந்தாங்க. கேட் க்ளோஷர் 2:30 PM, அதாவது எக்ஸாம் ஆரம்பித்த ½ an hourக்கு அப்புறம் வரைக்கும் கேட்டு திறந்துருக்கும்னு, கேட் க்ளோஷர் 2:30 PMல் பண்ணிவிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு சென்டர் நேமும் டெஸ்ட்டு சென்டர் அட்ரஸும், கேண்டிடேட்டோட ஃபோட்டோ, என்பிடெல் கோஆர்டினேட்டரோட சிக்னேச்சர் மற்றும் பார் கோடு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் என்பிடெல் எக்ஸாம் 3rd May 2025க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதன்படி எக்ஸாமினேஷனுடைய டோட்டல் டியூரேஷன் 180 minutes, அதாவது 3 hours. கேண்டிடேட்ஸ் வில் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாம் ஹால் ஒன்லி ஆஃப்டர் 3:30 PM ஆன் எ நீட் பேசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் 3:30 மணிக்கு மேலே உங்களுக்கு கேண்டிடேட் வெளியே போவதற்கான அனுமதி உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட் அண்ட் என்ட்ரியில் என்னென்ன செய்வாங்க அப்படின்றதும், ஸ்டேஷ்னரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், ட்ரெஸ் கோடு, பர்மிட்டட் எது, நான் பர்மிட்டட் எது, எது மேண்டிட்டரி, எது இம்பார்ட்டண்ட், இவை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன்படி ஒவ்வொன்றா பார்த்துலாம். ஹால் டிக்கெட் அண்ட் என்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கையில் கொண்டு போகணும். எது எடுத்துகிட்டு போகலான்னா ஸ்கூல் ஐடி, காலேஜ் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இவைகளில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ஹால் டிக்கெட்டோட பிரிண்டட் காப்பியும் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி கார்டையும் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கூட எடுத்துகிட்டு வரணும். ஃபோட்டோ ஐடி கார்டும் ஹால் டிக்கெட்டும் எனக்கு ஃபோனில் இருக்குது அப்படின்னு காமிச்சா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுக்கும்போது ஹால் டிக்கெட்டில் கேண்டிடேட்டோட ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் இது ரெண்டும் தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் A4 சைஸ் பேப்பரில் எடுக்கணும். கலர் ஃபோட்டோ பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைம் லைனை பொறுத்தவரை 1 மணிக்கு எக்ஸாமினேஷன் வென்யூவில் நீங்கள் ஆஜராகணும். 1:40க்கு கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்களுடைய சீட்டில் போய் உட்காரத்துக்காக அனுமதிக்கப்படுவார்கள். 1:50க்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு உங்களுக்கான கம்ப்யூட்டரில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் படிக்கிறதுக்கான டைமுன்னும். 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 2:30 மணிக்கு கேட்டு க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 3:30 மணிக்கு சப்மிட் பட்டன் வில் பி எனேபிள்டு. அப்போதுலேருந்து உங்களுக்கு சப்மிட் பட்டன் தெரிய ஆரம்பிச்சிடும். 5 மணிக்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன் க்ளோஸ் ஆகும். இவை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு உள்ளே போகும்போது அவங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது நம்ம சொன்ன அந்த ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, ஹால் டிக்கெட், இவை எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும், எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டு அங்கே போயிட்டு எப்படி போயினா நம்ம சீக்கிரம் ரீச் ஆக முடியுன்றதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்கன்றத ஹால் டிக்கெட் அண்ட் என்ட்ரி காலமில் கொடுத்துட்டாங்க. ஸ்டேஷ்னரி ரெக்குவயர்மெண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஒர்க்குக்காக A4 ஷீட்ஸும் அங்கே கொடுத்துருவாங்க. அந்த A4 ஷீட்டில் உங்களுடைய நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் எழுதணும் அப்படின்றதையும், எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண அந்த
A4 ஷீட்ஸை வந்து இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் கால்குலேட்டர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த ஆன்ஸ்க்ரீன் கால்குலேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களே லிங்க்கு கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் கற்றுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் தான் வந்து பென்னோ பென்சிலோ நீங்கள் கொண்டு வரணும். எக்ஸாமினேஷன் சென்டரில் அது வந்து கொடுக்க மாட்டாங்கன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நார்மல் ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுன்னு வரலாம், ஷார்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்மிட்டடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் கீஸை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கான தண்ணி பாட்டிலு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத நீங்கள் கொண்டு போகலாம். சானிடைசர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத நீங்கள் கொண்டு போகலாம். இது எல்லாமே உங்களுக்கு பர்மிட்டட். நாட் பர்மிட்டடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்சஸ்ஸு, வேலெட்டு, மொபைல் ஃபோனு, ப்ளூடூத் டிவைசஸ், மைக்ரோஃபோன்ஸ், பேஜர்ஸுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சுட்டு போகிறது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். இது எந்த பேப்பரையும் நீங்கள் வெளியில் கொண்டு போகக்கூடாது. எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியில் போகும்போது ஹால் டிக்கெட்டை இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் ஹாலை விட்டு வெளியில் போகும்போது சப்மிட் பட்டனை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் போகணுன்னு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட், அதாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்கும், பேசிக் கோடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா அவங்க அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு அப்படின்றதையும், இன்கேஸ் எக்ஸாமினேஷன் ஏதாவது சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா அதுக்கான தகுந்த ஆக்ஷன் வந்து எடுப்பாங்கன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படி அதாவது கம்ப்யூட்டர்னாலேயோ அல்லது எக்ஸாம் அஃபீஷியல்ஸ்லையோ இருந்ததுன்னா NPTEL எக்ஸாம் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருப்பாங்க, அவர்கள்கிட்ட நீங்கள் முறையிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே இதுக்கு மேற்கூறியவை எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுட்டு இவை எல்லாமே சரின்றத நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. இவை எல்லாமே வந்து இந்த NPTEL எக்ஸாம் 3 மே 2025 அன்றைக்கி நடக்க போகிறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து NPTEL எக்ஸாமுக்கு ஸ்வயம் எக்ஸாமில் இதில் ஒரு 70-75% இவை எல்லாமே ஒன்றாகத்தான் வரும். இந்த ஸ்வயம் எக்ஸாமினேஷனில் வரும் பொழுது இங்கே வந்து 2 மணிக்கு எக்ஸாம்னு இருக்கிறத அங்கே வந்து காலை 9 மணிக்கு ஒரு செஷன் ஆகும், 3 மணிக்கு ஒரு செஷன்ற மாதிரி அங்கே வரும். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் தவிர மீதி வந்து பெரும்பாலான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து NPTELக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஸ்வயம் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வரும். அதனால் ஸ்வயம் எக்ஸாம் எழுத போகிறவங்களும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்து வச்சுட்டு அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு ஸ்வயம் எக்ஸாமில் வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிடலாம். இந்த NPTEL எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் நீங்கள் இந்த தேர்வில் சிறப்பாக எழுதி வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.